நேற்று மலேசிய சீனர் கட்சி தனது கட்சி தலைமையகத்தில் நடத்திய சீன புத்தாண்டு நிகழ்ச்சியில் மாயிகா தேசிய தலைவரும் மேலவை தலைவருமான டான்ஸ்ரீ எஸ்.கே. விக்னேஸ்வரன் கலந்து கொண்டார். இவருடன் மாயிகா துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ சரவணனுடன் உயர்மட்ட சில மாயிகா தலைவர்களும் பங்கேற்றனர். மேலும் இவ்விருந்து நிகழ்வில் அம்லோ துணைத் தலைவரான டான்ஸ்ரீ மூசா அசானுடன் இதர தேமு தலைவர்களும் கலந்து கொண்டு சீன மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சீன பெருநாளை முன்னிட்டு முதியோர் இல்லமதில் பிரதமர் துறை அமைச்சர் வேதமூர்த்தி அவர்களுடான விருந்தளிப்பில் பங்கேற்றார். சீன பெருநாளை முன்னிட்டு முதல் நாள் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. Terharu diberikan penghargaan seumpama ini untuk meraihkan perayaan Tahun Baru Cina pada tahun ini bersama dengan semua ibu bapa di sini. Jadi saya harap kepada semua ibu bapa, I hope you can say it in Chinese after this so that they understand that please tell them not to worry that they don't have their children to visit them. Not only I am here, my pengarah perpaduan is here, and there are so many people here today from KRT, from my friends, and I can see so many good-hearted people are here to come and visit them as their children. Can you say that first for me, please? சீன புத்தாண்டு விடுமுறைகளுக்கு பின்னர் அமைச்சரவை மாற்றம் நிகழப்போவதாக வதந்தி உலவுகின்றது. அந்த வதந்தியை நம்ப வேண்டாம், அது பொய் என்கிறார் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது. அமைச்சரவையில் மாற்றம் இராது என்றார் அவர். மகாதீர் இன்று கோலாலம்பூரில் மலேசிய சீன வர்த்தக தொழில்துறைகளின் சங்கத்தின் திறந்த இல்ல உபசரிப்பில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அமைச்சரவை அப்படியே தான் இருக்க போகிறது, அது வதந்தி, பொய்யான செய்தி என வலைத்தளம் ஒன்றில் பொருளாதார அமைச்சர் அஸ்மின் அலி சீன புத்தாண்டுக்கு பின்னர் துணை பிரதமராக நியமிக்கப்படுவார் என்று கூறப்பட்டிருப்பது குறித்து கேட்டதற்கு மகாதீர் பதிலளித்தார். பாஸ் கட்சிக்கு நஜீப் 90 மில்லியன் ரிங்கிட் வழங்கினார் என்ற விவகாரம் தற்போது சர்ச்சையாகியுள்ள நிலையில் அந்த விவகாரம் குறித்த விசாரணையை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தொடங்கியுள்ளது. ஊழல் தடுப்பு ஆணையம் காவல்துறையினரிடமிருந்து நேற்று பிப்ரவரி 5ஆம் தேதி புகார் ஒன்றை பெற்றதாகவும் கூறப்படுகிறது. கள்ள பண பரிமாற்றம், பயங்கரவாதத்திற்கு எதிரான நிதி உதவி மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலம் பணம் பெறுதல் ஆகிய குற்றங்களுக்கான 2001 சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படும். அம்னோ அல்லது நஜீப்பிடமிருந்து 1MTP நிறுவனத்திடமிருந்தோ பாஸ் கட்சி அல்லது அதன் தலைவர் ஹாஜி ஹாடி அவாங் 90 மில்லியன் ரிங்கிட்டை பெற்றாரா என்ற நோக்கத்தில் இந்த விசாரணைகளை ஊழல் தடுப்பு ஆணையம் நடத்தும். இதற்கு முன்னர் முன்மொழியப்பட்ட இருமொழி பாடத்திட்டம் விரைவில் நாட்டின் தேசிய கல்வி முறையின் முக்கிய அடித்தளமாக மாற்றப்பட்டால் அதில் ஆச்சரியமில்லை என பாஸ் மத்திய செயலவை உறுப்பினர் டாக்டர் கைருட்டின் அமாம் ரசாலி கூறியுள்ளார். ஒரு வெள்ளோட்ட திட்டமாக, விருப்பத்தின் அடிப்படையிலான திட்டமாக இருந்த TLP தற்போது பரவலாக செயலாக்கம் கண்டு வருவதோடு கட்டங்கட்டமாக அது கட்டாய பாடமாக்கப்படுவது போல் தோன்றுகிறது என்று தெலங்கானா கோலா நெருஸ் எம்பியுமான அவர் சொன்னார். 2007இல் அறிவியல் மற்றும் கணித பாடங்களில் மாணவர் அடைவு நிலையை பாதித்ததனால் ரத்து செய்யப்பட்ட PPSMI திட்டத்தின் மறு அவதாரம் TLP என்பது பிரகாசமாக தெரிகிறது என்று இன்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். TLP திட்டத்தை கல்விமான்கள் மட்டுமன்றி அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர்களும் கடுமையாக எதிர்த்து வந்தனர் என்று கைருட்டின் மேலும் கூறினார். இப்போது அவர்கள் அரசாங்கமாக மாறிவிட்டனர். புதிய அரசாங்கத்தில் அத்திட்டம் வலுவாக்கப்பட்டது என்றால் அது மிகவும் துரதிர்ஷ்டமானது என்றார் அவர். சமீபத்தில் தி இக்வானிமிட்டி சொகுசு கப்பலின் ஏலம் தோல்வியை தழுவிய பின்னர் சித்பா செல்வார்டனா அக்கப்பலை இனி 100 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்க முடியாது என்று கூறியுள்ளார். டோமி தாமஸ் சட்ட நிறுவனத்தில் ஒப்பந்த ஆலோசகராக இருக்கும் சித்பா சில ஏலதாரர்கள் தங்கள் விலைகளில் சந்தர்ப்பவாதமாக உள்ளனர் என்று கூறினார். தற்போது 100 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு குறைவான விலையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறவில்லை, ஆனால் அது மலிவான விலை அல்ல, அதன் மதிப்பை அடிப்படையாக கொண்ட விலை கொடுக்கப்படலாம் என்று அவர் கூறியதாக ப்ளூம்பெர்க் செய்திகள் கூறுகின்றன. கடந்த ஆண்டு பிப்ரவரியில் 1MTP ஊழலில்
கப்பல்களில் மிகப்பெரிய சொத்துக்களில் ஒன்றான இக்வானிமிட்டிக் ஆடம்பர கப்பல் அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு பிரிவின் உதவியுடன் இந்தோனேஷிய அதிகாரிகள் பாலி கடற்கரை 300 அடி நீளமுள்ள படகு, ஜிம்னாசியம், நீச்சல் கேலரி, அழகு நிலையம் மற்றும் ஹெலிகாப்டர் நிறுத்துமிடம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. அதனை பராமரிக்க புத்ராஜயா மாதத்திற்கு $5 லட்சம் செலவு செய்ய வேண்டியுள்ளதாக கூறப்படுகிறது. அறுவை சிகிச்சை ஒன்றை மேற்கொண்டு குணமடைந்து வரும் பொருளாதாரத்துறைக்கான அமைச்சர் டத்தோஸ்ரீ அஸ்மின் அலியை பிரதமரின் துணைவியார் சிக்னர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாதுடின் அல் முஸ்தபா பில்லா ஷா ஆகியோர் நேரில் சென்று கண்டு நலம் விசாரித்தனர். அவர்களின் வருகையை புகைப்படத்தோடு தனது ட்விட்டர் தளத்தில் பதிவிட்ட அஸ்மின் அலியின் மகள் பாரா அமீரா அவர்களுக்கு தங்களின் குடும்பத்தின் சார்பில் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையே அணு ஆயுத ஒப்பந்தம் ரத்தானதை தொடர்ந்து ரஷ்யா புதிய அணு ஆயுதத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. நடுத்தர தொலைவு அணு ஆயுத உடன்படிக்கை எனப்படும் ஜான் எஃப் ஒப்பந்தம் நிலத்திலிருந்து ஏவப்படும் சிறிய மற்றும் நடுத்தர தூரத்தில் பாயும் ஏவுகணைகளை இரு நாடுகளும் பயன்படுத்த தடை செய்கிறது. கடந்த வாரம் ரஷ்யா அந்த ஒப்பந்தத்தை மீறுவதாக கூறி அதிலிருந்து விலகுவதாக அமெரிக்கா அறிவித்தது. உடனே ரஷ்யாவும் ஒப்பந்தத்திலிருந்து விலகியது. இந்த நடவடிக்கை இரு நாடுகளுக்கு மத்தியிலும் ஒரு புதிய அணு ஆயுத போட்டியை ஏற்படுத்தியது குறித்து கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சபைகளில் பாலியல் அடிமையாக கன்னியாஸ்திரிகள் நடத்தப்படுகின்றனர். போப் பிரான்சிஸ் பகிரங்க ஒப்புதல். ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகளில் கன்னியாஸ்திரிகள் பாலியல் அடிமைகளாக நடத்தப்படும் பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் பாலியல் கொடுமைகளுக்கு உள்ளாகின்றனர் என போப் பிரான்சிஸ் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த கொடுமைகள் தொடர்ந்து நடப்பதாகவும் அதனை நிறுத்துவதற்கான பணிகளில் தாம் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். இலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி கவிழ்ப்பிற்கும் தனது இந்திய பயணத்திற்கும் இடையில் எந்தவித தொடர்பும் கிடையாது என முன்னாள் ஜனாதிபதியும் எதிர்க்கட்சி தலைவருமான மகிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். விஜயராம பகுதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவின் வீட்டில் தமிழ் ஊடகவியலாளர்கள் இன்று காலை சந்தித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு முன்னர் மேற்கொண்ட இந்திய பயணத்திற்கும் ஆட்சி கவிழ்ப்பிற்கும் ஏதேனும் தொடர்புள்ளதா என்ற கேள்விக்கு அளித்த பதிலில் அவர் இதனை கூறியிருந்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானங்களை மீறி தொடர்ந்து அணு ஆயுதம் மற்றும் ஏவுகணை சோதனைகளை நடத்தி உலக நாடுகளின் எதிர்ப்பை சம்பாதித்து வந்தது வடகொரியா. குறிப்பாக இந்த விவகாரத்தில் வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே போர் மூலம் அளவுக்கு கடும் மோதல் போக்கு நீடித்தது. இந்த நிலையில் வியட்நாம் நாட்டில் வரும் பிப்ரவரி 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் அன்னை சந்திக்க இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஆனால் எந்த நகரத்தில் நடைபெறும் என்ற தகவலை அறிவிக்கவில்லை. இந்தியாவில் மேற்கு வங்காள மாநிலத்தில் சாரதா சீட்டு நிறுவன மோசடி சிபிஐ விசாரணை பிரச்சனையில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மத்திய அரசுடன் மோதல் போக்கில் ஈடுபட்டு வருகிறது. எனவே இந்த அரசை நீக்கிவிட்டு மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சரும் மேற்கு வங்காள பாரதிய ஜனதா கட்சி எம்பியுமான பபுல் சுப்ரியோ கூறியிருந்தார். ஆனால் மாநிலத்தில் முக்கிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இதற்கு எதிரான கருத்தை தெரிவித்துள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ் இப்போது வேகமாக செல்வாக்கை இழந்து வருகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்தினால் அது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று கூறி மம்தா பானர்ஜி அனுதாப ஓட்டுகளை பெற்றுவிடுவார். இது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியைத்தான் பாதிக்கும். இது தொடர்பாக கட்சி தலைமைக்கு தெரிவித்துள்ளோம் என்று ஒரு தலைவர் கூறினார். வரப்போகும் லோக்சபா தேர்தலில் மேற்கு வங்க மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையை பெற்றிட தீவிரம் காட்டி வருகிறது. இதனையடுத்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஜார்க்கண்ட், மேற்கு வங்க மாநிலங்களில் பிரச்சாரத்தை துவக்க திட்டமிட்டுள்ளார். முதற்கட்டமாக நேற்று முன்தினம் மேற்கு வங்க மாநிலம் தெற்கு தினாஜ்பூர் மாவட்டத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் வர அவர் திட்டமிட்டார். இதற்கு மேற்கு வங்க அரசு அனுமதி தர மறுத்துவிட்டது. இதனையடுத்து அவர் கார் மூலம் சாலை வழியாக புருலியா மாவட்டம் சென்றார். இன்று நடக்க உள்ள கூட்டத்திற்கு இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை என மாவட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர்.
இந்தியாவில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தலைமையில் 22 பேர் கொண்ட தேர்தல் குழுவை காங்கிரஸ் கட்சி இன்று நியமனம் செய்தது. இந்த தேர்தல் குழுவில் ப. சிதம்பரம், மணிசங்கர் அரையர், KR ராமசாமி, குஷ்பு உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக EVKS இளங்கோவன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவரது தலைமையில் 14 பேர் கொண்ட தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 2-3 நாட்களாக சின்னத்தம்பி நாமம் உச்சரிப்புத்தான். காட்டுக்குள்ளிருந்து உறவுகளை தேடி, உணவை தேடி 3 நாட்களாக நடையாய் நடந்து மயங்கி விழுந்து கடைசியில் நீதிமன்றம் வரை புகார் சென்று கும்கி ஆவதிலிருந்து கிரேட் எஸ்கேப் ஆனவர்தான் சின்னத்தம்பி. இந்த செல்ல பையன் சம்பந்தமான போட்டோக்கள், வீடியோக்கள், செய்திகள் நம் மனதை என்னவோ செய்துவிட்டது. அதனால்தான் இன்னமும் இந்த சின்னத்தம்பி புராணம் தொடர்கிறது. எப்படியாவது சின்னத்தம்பியை பிடித்துக்கொண்டு காட்டுக்குள் பத்திரமாக விட்டுவிட வேண்டும் என்று போலீசார் சாப்பாடு தண்ணி இல்லாமல் தவியாய் தவித்து வருகிறார்கள். ஆனால் இந்த சின்னத்தம்பியோ தன்னை அடக்க வந்த கும்கி யானைகளுடன் கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கிறான். தமிழகத்தில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு லோக்சபா தேர்தலில் டிபாசிட் கூட கிடைக்காது என ஈரோட்டில் தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இளங்கோவன் கூறினார். ஈரோட்டில் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி மிக வலுவாக உள்ளது என்றும் தமிழகம் புதுச்சேரியிலும் சேர்த்து 40 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும், தனித்து அதிமுக நின்றாலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியுடன் நின்றாலும் தோல்வி அடைவது உறுதி. தமிழகத்தில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு வரும் லோக்சபா தேர்தலில் டிபாசிட் கூட கிடைக்காது என்று அப்போது அவர் தெரிவித்தார். திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி. நாள்தோறும் செய்திகள் இரவு 10 மணிக்கு.